ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு வந்து 2 டே vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மித்துக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங், இது எல்லாமே இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் தான் இந்த தடவை. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்து, ஸோ அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி, பசங்களுக்கு தானே எடுத்து நாம் எப்படி ஸ்டிச் பண்ண போடுறதில்ல, கண்டிப்பாக நாம் வந்து ரெடிமேட் தான் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு சண்டே மித்துக்குட்டியோட பர்த்டே, சாட்டர்டே நைட்டு தான் வந்து ஷாப்பிங்கே பண்ணுறக்கு போனோம். 5 இயர்ஸ் தானே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பர்த்டே அப்படின்னா அந்த கேக் கட்டிங் மட்டும்தான் மித்துக்குட்டிக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததோ தவிர, மற்றபடி நியூ ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவனுக்கு பெரிய விருப்பம் இருந்த மாதிரி தெரியல. ஸோ ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் போகிறோம் அப்படிங்காட்டி, சரி ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. ஸோ வீட்டிலிருந்து கிளம்பி போகும்போதே கிட்டத்தட்ட 7 o'clock மேலே ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் வந்து ஷாப்பிங் போகல. நாங்கள் வந்து ஹொசூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஹஸ்பண்ட் இருந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு வரதுக்கு இன்னுமே கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால் பக்கத்தில் வந்து இருக்கிற ஷாப்லேயே ஏதாச்சும் ஆஃபர் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயாச்சு. போகும்போதே நானும் ஹஸ்பண்டும் வந்து டிசைட் பண்ணிட்டோம், பார்ட்டி வியர் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ரேராக தான் குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம், அப்புறம் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் தான். வீக்லி ட்வைஸ் தான் வந்து மித்துக்குட்டிக்கு யூனிஃபார்ம், மற்ற நேரம் எல்லாமே வந்து கலர் ட்ரெஸ் தான். இந்த மாதிரி டிஷர்ட்ஸு பேண்ட்ஸ் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம போய் 2000 3000 கொடுத்து ஒரு பார்ட்டி வியர் வாங்குறதுக்கு, அதே பணத்தை கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்கும். ரெகுலராக வந்து அவன் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணோம். ஃபுல் ஸ்லீவ்ஸு, அப்புறம் வந்து பேண்ட் வந்து மித்துக்குட்டி விரும்பவே மாட்டான். அவனுக்கு வந்து அந்த ட்ரௌசர் டிஷர்ட் இதுதான். நீங்கள் விலாக்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து பேண்ட்டு போட்டு சில வீடியோஸில் தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த ட்ரௌசர்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி போடுவான். ஆஃபர்ஸ் வந்து நல்லா இருந்தது. காட்டன் ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 599 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. ஸோ இந்த தடவை கொஞ்சம் ஹாஃப் ஸ்லீவ் காட்டன் ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்தோம். எப்போ ஷாப்பிங் போனாலும் பாப்பாக்கு ஏதாச்சும் எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அதே மித்துக்குட்டிக்கு அப்படின்னா எனக்கு செலக்ட் பண்ணுறது இன்னுமே வந்து தெரியறதில்ல. அவங்க அப்பா தான் வந்து அவனுக்கு பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லேயும் இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க அப்படின்னா அம்மா கொஞ்சம் குஷி போட்டுட்டு எடுப்போம். பசங்க அப்படின்னா அது வந்து அப்பாவோட செக்ஷன் இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே இல்லாமல் பசங்களுக்கு என்ன வெறும் டிஷர்ட்டு ஷர்ட்ஸ் இது மட்டும்தான். இதில் ஏதாச்சும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தால் தான் உண்டு. ஸோ அதனால் நான் சும்மா மற்ற கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி சில ஷர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷர்ட்டும் 2 பேண்ட்டும் மட்டும் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், வர வழியிலே இன்னொரு பிராண்டட் ஷாப்பில் நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, ஒன்ஸ் அங்கே போய் பார்க்கலாம், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அங்கே எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். அங்கே ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபார் 1099 அப்படின்ட்டு ஃபுல் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் எல்லாமே இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸே இருந்தங்காட்டி அங்கேயே பார்த்துட்டோம். அதே மாதிரி ப்ரைஸும் வந்து நமக்கு ரீசனபிளாக இருந்தது. 3 ஷர்ட் வந்து 1100 அப்படிங்கிறது வந்து நல்ல பிராண்டட் ஷர்ட்ஸ் இல்லையா, ஸோ அதனால நல்ல ஆஃபராக இருக்கே அப்படின்ட்டு அங்கேயே வந்து மித்துக்குட்டிக்கு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னோட சின்ன கொழுந்தனாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ மித்துக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அவர் வந்திருந்தார். அவர் வந்தா அப்படின்னாலே மித்துக்குட்டிக்கு ஒரு தனி குஷி தான். ஸோ அங்கிருந்து எல்லாருமே நைட் டின்னருக்காக வெளியே கிளம்பிட்டோம். பெங்களூர்லேயே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து சர்ஜாப்பூர் வழியாக தான் நீங்கள் வந்து அத்திப்பள்ளி போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அத்திப்பள்ளி வந்து ரீச் ஆகிறதுக்கு 2 வே இருக்குது, பாகலூர் அப்புறம் வந்து சர்ஜாப்பூர். ஸோ சர்ஜாப்பூர் வழியாக போகிறீங்க அப்படின்னா கைரளி அப்படின்ட்டு ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்குது. இது வந்து சின்ன ஷாப்பாக தான் இருந்தது. பட் ரீசெண்ட் டைமில் ஒரு 1 month பேக் தான் வந்து இது பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ப்ரமோஷனலாக எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து கேரளா ஃபுட்டு தான்.
நீங்கள் எது கேட்டாலுமே கிடைக்கும். அப்பம், புட்டு, அப்புறம் கப்பக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இங்கே வந்து கிடைக்குது. ஸோ எப்பாச்சும் சர்ஜாப்பூர் வழியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கடை வேணாலும் நல்ல ஆப்ஷன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நைட் டின்னர் அங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த தடவை இண்டஸ் வேலையிலிருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத் கேஸ்ட்ரியன் ஷாலோ ஃப்ரை பேன். இது வந்து ப்ரீ சீசன் நான்ஸ்டிக் 100% பியூர் டாக்ஸின் ஃப்ரீ இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி 25 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸோட ஸ்டிர் ஃப்ரைக்கு, ஃப்ரைட் ரைஸு, ஆம்லெட்டு, சாட்டே ஃப்ரை இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராங் கேஸ்ட்ரயன் ஊத்தாப்பம். அதாவது செட் தோசா தவான்னு வச்சுக்கலாம். 3 பிட்டு ப்ரீ சீசன் 100% பியூர் டாக்ஸின் ஃப்ரீ இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி 23 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் வந்து தோசை, ஊத்தாப்பம், பராத்தா, ஆம்லெட், ஷாலோ ஃப்ரையிங் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா பேன் கேக் தவா வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கேஸ்ட்ரயன் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராங் கேஸ்டயன் 2 in 1 கிரிடில். அதாவது கிரில் பேன் ப்ளஸ் தவா ரெண்டுமே இருக்கும். 2 in 1 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ சீசன் 100% பியூர் டாக்ஸின் ஃப்ரீ இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. இது வந்து ஸ்கொயர் ஷேப் 4.1 kg வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து டிக்கா, கபாபு, ரொட்டி, அப்புறம் வந்து ஆம்லெட்டு, கிரில்லு, ஷாலோ ஃப்ரை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, இண்டஸ் வேலியில் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ட்டா ஃபைனல் பில் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைமில் கூப்பன் கோட் வந்து கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதோட கூப்பன் கோட். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது சண்டே, மித்துக்குட்டியோட பர்த்டே நாள் அன்னைக்கு அம்மா காலையில் ஒரு 5:30க்கு பெங்களூர் ரீச் ஆனாங்க. அப்பா வந்து வரல. ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு இல்லையா, அதிலிருந்து அவர் வந்து அந்த ட்ராவலெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அம்மாவே வந்து வரலின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் இங்கேருந்தே விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. பட் மித்துக்குட்டி வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், கண்டிப்பாக வா, நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு தான் அப்புறம் அம்மா வந்து பேரன் கூப்பிட்டானே அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. நைட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும் போதே லேட் ஆயிருச்சு. ஸோ மித்துக்குட்டி காலையில் எழுந்திருக்கும் போதே 8:30 பக்கம் ஆயிருச்சு. அவனுக்கு வந்து பூரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பூரி, உருளைக்கிழங்கு மசால், கொஞ்சம் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க அம்மா. இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் ஊர்லேருந்து அம்மா வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் முடிச்சாச்சு. ஸோ எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மித்துக்குட்டிக்கு அந்த பர்த்டே மூடே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பலூன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அக்கா கொஞ்சம் ஹால் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தா. அது வந்து அவங்க சேவிங்லேருந்து மித்துக்குட்டிக்கு பண்ண கிஃப்ட். இந்த டெக்கரேஷன் இதெல்லாமே வந்து பாப்பா அவளோட சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு காலையில் போய் ஏதோ ஷாப்பில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஹால் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்றா லஞ்சு இல்லைன்னா நைட்டு டின்னர் இந்த மாதிரி வந்து இதை அரேஞ்ச் பண்ணுவோம். யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதுதான் நடக்கும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. மித்துக்குட்டிக்குமே வந்து போதும், ரொம்ப வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து வீட்டில் நம்ம அளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பார்ட்டிக்கு அதுக்கு இதுக்குன்னு நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஏதாச்சும் ஆசிரமம் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த செலிப்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த தடவை வந்து அவனே கேட்கல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டுலாம். ஒரு வேளை ஒரு 7 வயசு 8 வயசு ஆகும்போது கண்டிப்பாக கேட்பான். அந்த டைமில் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பர்த்டேக்கு நம்ம வீட்டில் நியூ அடிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட்டி தான். ஸோ அவரும் வந்து அந்த செலிப்ரேஷனுக்குள்ளே வரணும் இல்லையா, அதுக்காக அவரும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தார்.
நீ நினச்சில நாய் வாங்கினா செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு ஜாலியாக புதுசு புதுசுன்னு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் செல்ஃபி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஹரிஷ்மிதா. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவா இல்லை நல்லா புளிசாமி. நீ ஃபஸ்ட்டு தொட சாமி, அதுக்கப்புறம் சீப்புக்கு போகலாம். வாய்க்கிட்டையெல்லாம் நல்லா தொட. கடிக்கு ரெடி ஆயிக்கோ. ஆமாம் பில்சி அப்படிதான். அவளுக்கு துடைக்கவே தெரியல. நான் துடைக்கிட்டா? சோப் போட்டு கையை கழுவு போ. அவ்வா எத்தனை நாய் குளிக்க வச்சிருக்கு. கடியும் வாங்கி கடிச்சிரு. ஹரிஷ்மிதா ரெண்டு தடவை வாங்கியாச்சு. வேற சொகம் வேற அதுக்கு. மசையெல்லாம் பிடிக்காதாம்மா. டாக்டர் கிட்ட கேட்டேன். மெயின் இங்கே தான் பார்க்கணும் பாப்பா. நேற்று தானே பார்த்தீங்க போட்டு இழுத்தல. நேற்று டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாம்மா. 2 வாரத்துக்கு இருக்க போயிட்டு வருது டாக்டர்கிட்ட. சொகந்தா டெட்டிக்கு. அவ்வளோ அழகு டெட்டி உங்கள்கிட்ட. 2 மாதம் நீ குளிக்கலடி. 2 மாதம் ஆச்சா? 2.5 மாதம் ஆச்சு. டிசம்பர் 1ஆம் தேதி. எப்போ தான் டெட்டிக்கு வந்து 3 மாதம் ஆகுன்ட்ருக்கு. ஏன்னா 3 மாதம் கம்ப்ளீட் ஆகாமல் இதை வந்து குளிக்க வைக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது வந்து ஃபுட்டு இன்டேக்கு அப்புறம் இந்த பெடிகிரியோட வாசம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட அடிச்சுட்டே இருக்குது. வாரத்தில் 1 நாள் நம்ம தொடச்சி விட்டாலும் அந்த வாசம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு 3 மாதம் கழித்து குளிக்க வச்சோம் அப்படின்னா தான் அதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும்னு நினைக்கிறேன். நாய்க்குட்டி வந்து வளர்த்துறது கஷ்டமா அப்படின்ட்டு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பாக வந்து அது ட்ரெயின் பண்ண வரைக்கும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு குழந்தைய எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணணும். பட் ஒன்ஸ் வந்து அது பழகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவ்வளோ வேலைகள் இருக்காது. ஸோ மித்துக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் பர்த்டேக்குன்னு செலக்ட் பண்ணது வந்து நாங்கள் வந்து இந்த டார்க் பிங்க் கலர் அப்புறம் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு தான். கேக் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ரெகுலராக வந்து பர்த்டே அப்படின்னா திஷா கிட்டேருந்து தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை கேக்கும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டே ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு 1 கேஜி சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்கள் ஒரு 5-6 பேர் தானே. ஸோ அதனால் சின்னதாக வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். பட் மித்துக்குட்டிக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாமி மேலே ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து கணேஷா தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அதனால் கணேஷா வச்சே வந்து கேக் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சிவன் கேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பட் சிவன் வந்து மித்ரன் சொல்கிற அளவுக்கு நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அது வேண்டாம், கணேஷா வந்து இந்த தடவை எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து சிவன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மித்துக்குட்டிக்கு வந்து முக்கியமாக வேண்டியது என்னென்னா அதில் லட்டு வேணும், அப்புறம் வந்து மவுஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு எதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அம்மாவும் பையனும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸாக போயிடுச்சு. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. நான் சும்மா தான் வந்து பிங்க் கலர் சாரியை மேலே எடுத்து வச்சுருந்தேன். கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கும் மித்துக்குட்டிக்கும் வந்து ஒரே கலரில் அமைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து போடுறேன். இது வந்து பொங்கலுக்காக நம்ம ஊருக்கு போனோம் இல்லையா, அப்போ வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாரியும். பட் நாம் வந்து அவ்வளோ நாள் அங்கே இல்லையே, அதனால் இந்த சாரீ மறுபடி பெங்களூரே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ புதுசாக அப்படியே இருக்குதே அப்படின்ட்டு மித்துக்குட்டியோட பர்த்டேக்கு அப்படியே பிளான் பண்ணி கட்டியாச்சு. இந்த ஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மித்துக்குட்டிக்கு ஃபுல் ஹேண்டாக போயிடுச்சு. ஸோ அது வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு இருந்தான். இல்லை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அது கீழே வராது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி போட்டு விட்டாச்சு.
எப்பவும் கேக் கட் பண்ணுறக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் கேக் வந்து முழுசாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கட் பண்ணுறக்குள்ள பாதி கேக் வந்து உள்ளே போயிடும். மித்துக்குட்டி அன்னைக்கு அப்படி தான். ஏன்னா பாப்பா வந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே கேக் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோமா, அதனால அந்த கணேஷா பக்கத்தில் இருக்க லட்டெல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக மித்துக்குட்டி வயிற்றுக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. நாள் போறதே தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ பாப்பா தான் கொஞ்சம் சீக்கிரமா வளர்ந்துட்ட மாதிரி தோணுச்சு. பட் மித்துக்குட்டி வந்து ஸ்லோவா வளர்ற மாதிரி தெரியுது. அவனோட இயர்ஸ் வந்து மொல்லா போற மாதிரி தெரியுது. அது ஏன்னு தெரியல. ஆனா அடிக்கடி வந்து பெரியவங்க சொல்லுவாங்க பெண் குழந்தைங்க வந்து சீக்கிரமா வளர்ந்துருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஹரிஷ்மிதா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்து இனி ஒரு 3 வருஷம் அப்படிங்கும் போது காலேஜ் போற ஸ்டேஜில் இருக்கா. செமையா வந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் கேட்குறீங்க? சிரிக்கவே மாட்டான். அப்படியே இப்ப ஏதாவது செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா, அசைய கூட மாட்டான். அப்படியே நிப்பான். அதே ஸ்மைலிங்கோட இருப்பான். நாமலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு தங்கம் அந்த பக்கம் நகரு அப்படின்னா தான் சார் வந்து நகருவாரு. அந்த அளவுக்கு வந்து சாருக்கு ஃபோட்டோ மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. கட் பண்ணலாமா? வாங்க எல்லாரும் అవ్వ కూటిట్స్ వెయ్యి అవ్వకి హ్యాపీ బర్త్డే தள்ளி நான் கட் பண்ணி நிச்சயம் ஸோ வீட்டில் நல்லபடியாக மித்துக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது. நிறையா பேருன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அப்புறம் யூடியூப்லேயே ஆகட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஆசீர்வாதம் வந்து மித்துக்குட்டிக்கு பாப்பாவுக்கும் எப்போவுமே இருக்கணும். அன்னைக்கு மதியம் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஆசிரமம் போகலாம் அப்படின்ட்டு தான். அங்கே என்னென்னா ஒரு 200 குழந்தைங்க பக்கம் இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து மத்தியானம் லஞ்ச் எல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் கிராசரிஸ் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த 1 மந்த் இல்லைன்னா நம்ம வாங்கி கொடுக்குறத வச்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் டின்னர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு லிஸ்ட்டு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு எது வந்து வாங்கி கொடுக்கணும்னு தோணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். ராகி மாவு வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. அதனால அது வந்து கொஞ்சம் பல்காக எடுத்துக்கிட்டோம். ஒரு 25 கிலோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து கோதுமை மாவு, சிப்ஸுனால் வந்து இது அப்பளமெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வந்து புக்ஸு, பென் இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான் இல்லையா. 1 மந்த்துக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால சரின்ட்டு டிமார்ட் போயிட்டு அதெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே வந்து மத்தியானம் லஞ்சுக்காக கிளம்பிட்டோம்.
லஞ்சு பார்த்தீங்கன்னா வர்த்தூரில் இருக்கிற ஒரு சைனீஸ் ஹோட்டலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இது அடிக்கடி நம்ம போவோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவோட ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே தான் வந்து போயிருந்தோம். அங்கே போகும்போதே கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மித்துக்குட்டியோட தூங்குற டைமாக கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்தான். ஸோ எப்படியோ வந்து அங்கே போனால் அவ்வளோ சாப்பிட மாட்டா அப்படின்ட்டு வீட்டில் கொஞ்சம் சாப்பிட வச்சு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அதனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு. மித்துக்குட்டி ஆகட்டும் பாப்பா ஆகட்டும் அவங்களோட படிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன நீங்கள் வந்து படிக்க வைப்பீங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா. எங்களுக்கு வந்து இதுதான் அவங்க படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் அவங்க முடிக்கணும், இதுதான் அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்ட்டு எல்லாம் வந்து நானாகட்டும் அவங்க அப்பாவாகட்டும் ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதில் வந்து கண்டிப்பாக அந்த லைனில் போயிடுவான். பட் மித்துக்குட்டி அதே மாதிரி தான், ரொம்ப வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து அவனை ஸ்டடீஸில் காட்டணும், இந்த மாதிரி ட்ராயிங்கு அப்புறம் வந்து இந்த க்ளே எல்லாம் வச்சு ரொம்ப அழகழகா பொம்மைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறான். அதாவது ஆர்ட்டில் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சப்போஸ் அவனுக்கு அதில் தான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவனை அந்த லைனில் விடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷைன் ஆகி மேலே வருவாங்க. எதையும் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. படிப்பு வந்து ஃப்யூச்சர் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதுக்காக ரொம்ப வந்து நீ படிச்சே ஆகணும், இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு குழந்தைகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற ஐடியாவில் நாங்கள் 2 பேருமே இல்லை. ஈவன் மித்துக்குட்டி ஸ்கூல்லேயே வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, கிளாஸ் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரே வார்த்தை சொல்லிடுவோம், என்ன படிக்கிறானோ அது படிக்கட்டும், நீங்கள் வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்கள் ஜெனரேஷன்ல எல்லாம் 6 வயசுக்கு மேலே தான் நாங்கள் ஸ்கூலுக்கே போனது. இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற வயசு. இந்த வயசில் அவன் என்ன கற்றுக்கணுமோ அது வந்து கற்றுக்கிட்டோம். ரொம்ப வந்து குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கேட்டால் நாங்கள் தானே கேள்வி கேட்போம், ஸோ நாங்களே கேட்க மாட்டோம். அவன் கற்றுக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டு, இப்போ வரைக்கும் வந்து அவன் ஏபிசிடி 1 2 3 நல்லா சொல்கிறான். ரைட்டிங் நல்லா இருக்குது, எங்களுக்கு அது போதும். ரொம்ப வந்து அவன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு. லஞ்ச் முடிச்சுட்டு அந்த ஹோமுக்கு வந்து போயிட்டோம். அந்த ஹோம் பேர் வந்து தாய்மனை அப்படின்னு சொல்லிட்டு. தாய்மனை அப்படின்னா தாய் வீடு அப்படிங்கிறது தான். இங்கே வந்து ஒரு 200 குழந்தைங்க இருக்காங்க. பட் எல்லா குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சிங்கிள் பேரண்ட்ஸ் குழந்தைகளும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களால வளர்த்த முடியல அப்படின்னா இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. நிறையா குழந்தைகள் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்த குழந்தைகளாக இருக்காங்க. ஸோ 200 குழந்தைங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு 100 150 குழந்தைங்கனாலும் நார்த் இந்தியன் குழந்தைகளாக இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் பேரண்டட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து இந்த ஹோம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ யாருனால முடியுமோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ராசரிஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் இங்கே இல்லை. ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, அதே மாதிரி ஒரு 12 13 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் இங்கே வந்திருக்காங்க. பசங்களை காட்டிலும் பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஆக்சுவலாக உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. பட் நான் வந்து சொன்னேன், அட்லீஸ்ட் பெங்களூரில் இருக்கவங்க ஒரு சில பேர் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா வந்து பண்ணுவாங்க. அதனால நான் குழந்தைகளை மட்டும் காட்டல, சும்மா இந்த ரூம்ஸ் எல்லாம் மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு தான் எடுத்தேன். அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம். பட் அவங்க வந்து ஸ்வீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, குழந்தைங்களுக்கு சேரலை அப்படின்னா சிரமமாயிரும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் டேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லா குழந்தைகளும் சாப்பிடுவாங்கன்னாங்க. அதனால் டேட்ஸ் மட்டும் ஒரு 4 பேக்கெட் வாங்கிட்டு போனோம். ஸோ அதே வந்து அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு போதுமானதாக இருந்தது. அன்றைக்கி வந்து மூவி டைம், அதனால எல்லா குழந்தைகளும் வந்து டேட் சாப்பிட்டு அப்படியே வந்து மூவி டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கார்த்திகா, ராஜேஷ், இந்திரா ஆனந்த், ரேவதி முருகன், சோனியா, அனிதா குணசேகரன், சாங்னா சுல்தான், மோகன் அரசு, வித்யா ஸ்ரீநிதி, பிரியா விஜயகுமார், பாலா திருநெல்வேலி, பிரேமிகா ஸ்ரீ, அனிதா சண்முகம், அன்பழகன் நந்தினி, சரண்யா சின்னதுரை, பவதியாஸ், பரிதந்த் அதர்வா, கிருஷ்ணமா ராஜு சஞ்சித், ஆராதனா, நிஹான், நிவாஸ் காலேஷ், முகமது ஐயன், ஹர்ஷிதா பிரபு, சக்திவேல், கஸ்தூரி, சலீமா நூர்தன், சுமையா நஜ்முதீன், நசீம்,
கவிதா, ஹேமா செந்தில், கோகிலம் சுவாமிநாதன், புஷ்பா, ரேணுகா பொன்னுசாமி, ஸ்ரீநிதி, சுனிமோல், ரமேஷ்குமார், லாவண்யா அம்பேரம், பிரசன்னா ரேவதி, தரிஷ் ராஜ்குமார், மாலதி, ராஜேஸ்வரி, தமிழ்ராணி, மாலினி பரமேஷ், லுத்தர்ஷன். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ மித்துக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் போச்சு. ரொம்ப கிராண்டாக இல்லை, பட் நல்லா திருப்திகரமாக அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. கடைசியாக வந்து அந்த ஹோமுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுமே வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பர்த்டேயில் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். எப்போவுமே பர்த்டே இல்லை ஆனிவர்சரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செடிகள் வாங்கி கொடுப்போம். பட் இந்த தடவை அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி நம்ம ஊரில் இருக்கிற ஆசிரமம் இல்லைன்னா வந்து நம்ம தோட்டத்திலேயே வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இருக்கிறோம். ஸோ ஊருக்கு போகும்போது தான் வந்து அந்த பிளான் வந்து நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். மித்துக்குட்டி வந்து அத்தனை பேர் வந்து வாழ்த்துனதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.